யாருடா மகேஷ்? மகேஷ், who are you? பிகேன் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் மதன் குமார். இது என்னோட முதல் படம் யாரடா மகேஷ். இந்த படத்தில் வரும் சம்பவங்கள், கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனை. ஆல் illusions. யாரையும் குறிப்பிடுபவே அல்ல. Not to damage anybody. Conditions apply. இந்த படம் வந்து ஜானர் வந்து இட்ஸ் ரொமான்டிக் காமெடி. சந்தீப் அண்ட் டிம்பிள் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. ஜெகன் அண்ட் ஸ்ரீநாத், லிவிங்ஸ்டன் சார், உமா பத்மநாபன், சிங்கமுத்து சார் எல்லாம் நடிச்சிருக்காங்க. கோபி சுந்தர் மியூசிக் பண்ணியிருக்காரு. முத்துக்குமார் லிரிக்ஸ் எல்லாம் சாங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. தென் ராணா சினிமாட்டோகிராஃபர் பண்ணியிருக்காரு. ரெட் ஸ்டுடியோஸ் அண்ட் கலர் ஃப்ரேம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. என்ன கொஞ்சம் காட்டேன், கொஞ்சம் யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு வேற ஆளை பாரு. கொஞ்சம் காட்டேன். சரி, பார்த்து தொலை. நாங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, ஒரு ஒன்லைன் வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஞாபகம் மருதி உள்ள ஒரு கேரக்டரை வந்து ஒரு ஒரு பொண்ணை பார்க்குறான், அந்த பொண்ணுனால என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஒரு கதை. ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் சொன்னேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வி ஸ்டார்டட் லைக் எஸ் அ ஃபிலிம். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் பண்ணேன். தென் வி ஸ்டார்டட் இமீடியட்லி. யார் இந்த பொறுக்கி? Introducing the hero Shiva. எதுக்கு உனக்கு இந்த விளம்பரம்? ஆர்டிஸ்ட் வந்து சந்தீப் வந்து ஒரு கமர்ஷியலில் பார்த்தேன், நான் 7 பேடில் பார்த்தேன், நல்லா இருந்தார், சொல்லி கூப்பிட்டு பண்ணோம். டிம்பிள் வந்து ஆடிஷன் பண்ணோம். ஒரு அரௌண்ட் 200 ஃபீமேல்ஸ் பக்கம் நாங்கள் வந்து இந்த ஃபிலிம்காக ஆடிஷன் பண்ணோம். அதில் தான் செலக்ட் பண்ணோம் அந்த பொண்ணை. ஞாபகமருதி, அப்சர்வேட்டட், எதை பற்றி கவலை கிடையாது, கேர்லெஸ் ஃபெலோ. எப்படிப்பட்ட நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தா எந்த டைலாக் சொல்லுவார்? சிந்தியாவை நான் லவ் பண்ணலான்னு இருக்கேன்டா. ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி நியூ இயர். பேட் வேர்ட்ஸ்ன்னு நான் எதுவும் யூஸ் பண்ணல ட்ரெய்லரில். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் அ ஃபன், எவ்ரி திங் இஸ் ஃபார் ஃபன். இந்த ஃபிலிமே வந்து ஒரு ஃபன் ஃபிலிம் தான். ஸோ அதனால் எனக்கு இன்னும் அது தப்பாக எதுவும் தெரில. இது பேசிக்காக எங்களோட டார்கெட் வந்து யூத்து தான். ஸோ அதனால் அவங்களுக்கு தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். பட் பேட் வேர்ட்ஸ்ன்னு நாங்கள் எதுவும் யூஸ் பண்ணல ஸ்பெசிஃபிக்காக. பட் இட்ஸ் ஃபன் லவ்விங் ஃபிலிம். ஹலோ மாப்ள. அவர் பேரு ரத்னவேல், நாங்க ஷார்ட்டா ராண்டின்னு கூப்பிடுவோம். அப்போ குழந்தைவேல பேர் வச்சா கூப்பிடுவீங்களா? அசிங்கமா பேசாதீங்க. மியூசிக் கோபி சுந்தர் பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி மலையாளமில் உஸ்தாத் ஹோட்டல், தென் 10 படங்கள் பண்ணியிருக்காரு. அன்வர் படத்துக்கு ஃபிலிம் ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு. இது எங்களோட ஃபஸ்ட்டு படம். இது எப்படி லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பார்த்து அடிக்கடி ஃபோன்ல பேசி கடைசியில சேஸ் பண்ணி லவ் பண்ணாங்க. அண்ட் லவ் பண்ணி ஃபைனலா என்ன பண்ணா தெரியுமா? லுக் வாட் ஹி ஹஸ் டன். ஓ மை காட், இதை நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சில்ட்ரன் கண்ணை போடுங்க. லொக்கேஷன் சென்னையில் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம் சார். அப்புறம் ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணோம். தென் கேரளாவில் ஷூட் பண்ணோம். ஸோ 3 லொக்கேஷன் தான் கம்ப்ளீட்டாக இங்கே தான் ஷூட் பண்ணோம். அப்புறம் சாங் வந்து செட்டு போட்டு எடுத்தோம். பென்னி மில் இங்கே தான் ஷூட் பண்ணோம். ஸோ என்டையர் ஃபிலிம் மோஸ்ட்லி சென்னை, கொஞ்சம் மட்டும் அங்கே ஷூட் பண்ணது. வட போச்சு, வட இஸ் கான். டேய், பனில என்னடா இது? வட போச்சு. இதுதான் வட போச்சா? அண்ணா ரொம்ப மரியாதையான பையன். அவனை நேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும்பா. இந்த படத்தில் டைரக்டெல்லாம் நாங்கள் எந்த மெசேஜும் சொல்ல வரல. இது ஜஸ்ட் ஒரு ஃபன் ஃபிலிம், அவ்வளோதான். இந்த படத்தில் மெசேஜ்னு எதுவும் இது கிடையாது. ஜஸ்ட்டு ஃபன்னாக தான் எடுத்துருக்கோம். வந்து ஜாலியாக வந்து ஒரு படத்தை பார்க்கலாம். யூ கேன் என்ஜாய் அண்ட் யூ கேன் லீவ். ஸோ இதில் பெரிய மெசேஜ் நாங்கள் எதுவும் சொல்ல படத்தில் எதுவும் சொல்ல. நம்ம என்ன பொம்பளை பிள்ளைய அடி பத்து வச்சிருக்கோம், ஆம்பளை பிள்ளைய பத்து வச்சிருக்கோம். அப்படி பகுத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னா யாரடி அவனை கட்டிக்குவா? பையனை பெத்தவங்களா இப்படி போல போறாங்க. ஆனா இன்னைக்கு பொண்ணை பெத்தவங்க நீ வேணா பாரு, யூஎஸ் போன பிறகு அவளே கழட்டி விட்டுருவா.